அஸ்ஸலாமு அலைக்கும். நல்ல டேஸ்ட்டான சிக்கன் தொக்கு சாப்பிடணும். ஆனால் இப்போ தான்ப்பா வேலைக்கு போயிட்டு வந்திருக்கேன், ஒரே டயர்டாக இருக்குது அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா, உங்களுக்கான சோம்பேறி சிக்கன் தாங்க. எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? ஒரு கடாயில் சிக்கனை வாஷ் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. அது கூட 2 வெங்காயம், 2 தக்காளி, ஒரு 3 பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. 2 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு குழம்பு தூள், அது கூடவே 1 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா தூள் சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் அளவுக்கு சிக்கன் 65 மசாலாவும் சேர்த்துக்கோங்க. இப்போ சிக்கனுக்கு தேவையான உப்பு சேர்த்துடலாம். ஒரு 4 ஸ்பூன் அளவுக்கு நான் எண்ணெய் சேர்த்துருக்கேன். 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துருக்கிறேன். நெய் வந்து உங்கள் விருப்பம் தான். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா பரட்டி விட்டுக்கோங்க. சிக்கன்லேயே தண்ணி விடும், அதனால் நம்ம கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ இதை குக்கரில் வைக்கிறதா பெரிய பெரிய பீஸாக இருந்தால் போட்டு 3 விசில் வைங்க. சின்ன பீஸாக இருந்துச்சுனாங்க 2 விசில் வச்சு இறக்கிடுங்க. அப்படியே கடாயில் வைக்கிறாந்தா அடுப்பு சிம்மில் வச்சுட்டு 20 நிமிஷம் வச்சு விட்ருங்க. அப்படியே நடுவில் ஒரே ஒரு டைம் விட்டு கிண்டி விட்டிங்கன்னா சூப்பரான சோம்பேறி சிக்கன் ரெடி ஆகிடுச்சுங்க. இது கண்டிப்பாக சாதம், இட்லி, தோசை, சப்பாத்தி கூட சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும். பிடிச்சிருந்தா ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிவிட்டு நிறையா ஷேர் பண்ணிவிடுங்க.